Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 14/6/2026. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 7:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ரீநீட் யூஜி 2026 வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி, அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீட் மறுதேர்வு நடைபெற உள்ளது. அதற்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட்மிட் கார்டுங்கிற ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் இப்போ உங்களுக்கு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியவில்லை. அதாவது இந்த 14/6/2026 மாலை 7:45 நிமிடப்படி, ஈவினிங் 7:45 நிலவரப்படி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியவில்லை. யாராவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். எதனால் இந்த அட்மிட் கார்டை இப்போதைக்கு டவுன்லோட் பண்ண முடியவில்லை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் அதில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. HTTPS எரர் 500 இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னு வருது. இதற்கு 2 ரீசன். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களை ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த ரீநீட்டுக்கான ஓகேங்களா, ரீநீட் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களை என்ன சொல்லியிருந்தாங்க, பேங்க் டீட்டெயில் எல்லாம், அதாவது ஏற்கனவே 3 மே 2026 அன்று ரத்து செய்யப்பட்ட தேர்வுக்கு அமௌண்ட்டை நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீஸ் 1700 இல்லைன்னா 1600 இல்லைன்னா 1600 இந்த தொகையை ரீஃபண்ட் பண்ணுறோம். எல்லோரும் பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பேங்க் ஹோல்டர் நேம், அதுக்கப்புறம் IFSC கோடு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு செக்லீஃபு, கேன்சல்டு செக்லீஃபு, இதெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போது அதை மீண்டும் ஒரு முறை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வெரிஃபை பண்ணிட்டு வந்தால் தான், இந்த பேங்க் டீட்டெயிலை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு வந்தால் தான் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேங்க் அக்கௌண்ட் ரீகன்ஃபர்மேஷன் கரெக்ஷன் விண்டோ ஃபார் த ரீஃபண்ட் ஆஃப் நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷன் ஃபீ, எக்ஸாமினேஷன் ஹெல்ட் ஆன் 3rd May 2026, OTP பேஸ்டு. இதுக்கு முன்னதாக உங்களை பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண சொல்லும்போது OTP எல்லாம் எதுவும் கேட்கல. இப்போது இந்த OTP பேஸ்டு பேங்க் டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு சிலர் ப்ரௌசிங் சென்டர் மூலமாகவோ இல்லைன்னா வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவோ பணம் கட்டியிருப்பாங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸினுடைய நாலேஜ் இல்லாமையே ஒரு சில ப்ரௌசிங் சென்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அந்த ப்ரௌசிங் சென்டர்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்ற மாதிரி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணிட்டாங்க. நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எனக்கும் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ மெயில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இப்போ OTP பேஸ்டு பேங்க் டீட்டெயில், ரீஃபண்டு டீட்டெயிலை திரும்பவும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் அதை அப்டேட் பண்ணால் தான் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். ரிலீஸ் அட்மிட் கார்ட்ஸ் ஃபார் கேண்டிடேட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஷெட்யூல்ட் ஆன் 21st June 2026. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வில் கண்டக்ட் அதாவது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 21ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு தேர்வு நடைபெற உள்ளது. அதற்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த அட்மிட் கார்டை நீங்கள் ரிலீஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால், ஏற்கனவே நீங்கள் சமர்ப்பித்த அந்த பேங்க் டீட்டெயிலை மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணணும், அதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு OTP பேஸ்டு வெரிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இதுதான் அந்த தகவல். மேலே பாருங்கள். பிஃபோர் ப்ரொசீடிங் டு த டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு ப்ளீஸ் ரெவ்யூ த பேங்க் டீட்டெயில் ஒன்ஸ் அகெயின், கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் ஃபர்தர். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அட்மிட் கார்டு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின் நம்பர் இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணாலுமே என்ன பண்ணுது, திரும்பவும் பேங்க் டீட்டெயிலை
அப்டேட் பண்ண சொல்லுது. நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே முன்னாடியே எல்லாமே அந்த ரீஃபண்டுக்கான எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னாலும் இப்போ திரும்பவும் அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரீஎன்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீஎன்டர் பண்ணிவிட்டு திரும்ப வந்தீங்கன்னா என்ன ஆகுது, சர்வர் எரர்னு வருது. இது எதற்காக அப்படின்னா, உங்களுடைய பணம், உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கே கிடைக்கணும், அதை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது 7:21 ஓகேங்களா, சண்டே 14th ஜூன் இந்த நேரப்படி உங்களுக்கு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியவில்லை. டவுன்லோட் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ தான். யாரும் பதட்டப்பட தேவையில்லை. இன்னமும் 7 நாள் இருக்குது. 7வது நாள் சண்டே தான் எக்ஸாம். இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆயிரும். திரும்பவும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய ரீஃபண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி, பேங்க் ரீஃபண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை திரும்பவும் ஒரு டைம் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணி முடிச்சிங்கன்னா ஓடிபி கேட்கும். ஓடிபியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியவில்லை. ஒருவேளை யாராவது அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டவுன்லோடட் ஆர் எஸ் அப்படின்னு போட்டு கொடுங்க. அது மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியவில்லை. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காக நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக காமனாக எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு மாணவர்களோ பெற்றோர்களோ யாரும் பதட்டம் அடைய வேண்டாம். அட்மிட் கார்டை உங்களுக்கு மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுல இஷ்யூஸ் இல்லை. ஆல் ஓவர் இந்தியா எல்லாத்துக்குமே இந்த இஷ்யூஸ் இருக்குது. இது எதனாலன்னா, பேங்க் டீட்டெயிலை அந்த ரத்து செய்யப்பட்ட தேர்வுக்கான பேங்க் டீட்டெயிலை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு திரும்பவும் ஒரு டைம் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாகத்தான் இப்போதைக்கு அந்த சர்வர் இஷ்யூஸ் இருக்குது. அதை முடித்தா தான் உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். பாய், see you, have a nice day, all the best. Thanks for watching.